குரு ஆஸ்ட்ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 31 ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை ஆடி 15ஆம் தேதி தேய்பிறை திவேதி திதி. கடகம், சிம்மம், கன்னி 3 ராசிக்கான தினப்பலன். 3 ராசி அந்த பொது பலன் தான். ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள மற்றும் உங்க பிறப்பு ராசியிலிருந்து பிறப்பு தேதியில் அடுத்த பிறப்பு தேதிக்கான ஒரு வருட பலனும் சொல்கின்றேன். ஜாதகம் பலன் தெரிந்து கொள்ள மேலே இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல ராகுடன் இருப்பது ஒரு விதமான கிரகண தோஷம் தான். அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உங்க ராசிநாதனே இருள் பிடியில பாம்பு பிடியில இருப்பதால் போதி மட்டும் மனம் சார்ந்த உடல் சார்ந்த எந்த விதமான செயல் திட்டங்கள் முயற்சிகள் முக்கிய பொறுப்புகள் எதுவும் எடுக்க வேண்டாம். விஷயங்கள்லாம் தள்ளி வையுங்கள். ஏன்னா உங்க வீட்டிலே சூரியனும் இருக்கிறதுனால உடல் சூடு ஒரு விதமான ஆவேசத்தனம் அதிகமா இருக்கும். பேச்சிலே அது வெளிப்படுவதா இருக்கும். சூரியன்லாம் குரு அஸ்தங்கமானதுனால குருவின் சுபத்தன்மை இழந்ததாக இருக்கின்றது. போதனை விரயத்துல பலன்ல இருக்கிறதுனால மனம் ஒரு விதம் குழப்பம் இருக்கும்போது அறிவும் வேலை செய்யாத இருக்கும். அதனால போதியும் மட்டும் ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்து ஆலை வழிபாடு செய்கின்றனால கடந்து செல்லுங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 3. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, வடகிழக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்கள், காதல் காதலி நட்புகள் உறவு சார்ந்த தொழில் பார்ட்னர்ஷிப் சார்ந்த வியாபாரம்லாம் ஒரு விதமான மந்தத்தனமா இருக்கும். அதே வேளையில பிரச்சனைக்கான ஆரம்பமாகவும் பிரச்சனை கிளறுற சூழலும் உண்டாக்குறதா இருக்கும். ஏன்னா ராகு பிடியில சந்திரன் இருப்பதா ஒரு கிரக தோஷம். சந்திரன் தேய்பிறை சந்திரன் அது 7ஆம் பார்வையாக உங்க வீட்டை பார்ப்பது, உங்க வீட்டிலேயே கேதும் சுக்கிரன் இருப்பது கண்டிப்பாக எதிர்பாலினத்தை சார்ந்த ஒரு மோதல் போக்கை உருவாக்கும். 2வது அஷ்டமத்து சனி காலம். உங்க ராசிநாதன் 12ல கடகத்துல விரயத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு விதமான கோபம் ஆற்றல் அதிகமா வெளிப்படுவதா இருக்கும். செவ்வாயும் உங்க வீட்டை பார்க்கறதுனால இது ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு விதமான பிரச்சனைக்கு தான் நகர்த்தி கொண்டு செல்லும். ஏன்னா சூரியனை குரு சூரியன்ல அஸ்தங்கமானதுனால குருவின் ஆற்றல் கொஞ்சம் இழந்ததாக இருக்கின்றது. ஆனா அறிவு ரீதியாக நன்றாக உள்ளது. விஷயங்கள் சூழல் கைவிட்டு போனா அது பிரச்சனைக்கு தான் கொண்டு போகும். இந்த நாள் கொஞ்சம் கவனமுடைய இருங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டுல 6ஆம் வீட்டுல ராகு உள்ளது. உபசய ஸ்தானத்துல இருப்பதனால ராகு நல்ல சூழலதான் இருக்கு. அதனால வெளிநாட்டு மாநில தொடர்பு சார்ந்த வெளிநாட்டு தொடர்பு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைத்ததாக இருக்கும். இப்போ சந்திரனும் கூட தேய்பிறை சந்திரன் இணைந்ததுனால இவ்வளவு நாள கான்பிடென்டா இருந்த விஷயங்கள் ஒரு குழப்பத்தை உண்டாக்கும், சந்தேகத்தை ஏற்படுத்தும். பணம் வரும் சூழல் இருந்தாலும் வருமா வராதுன்ற சந்தேகத்தை கொடுக்கும். இதனால உடல் மனம் சார்ந்த ஒரு சோர்வு அசதியை உண்டாக்குதா இருக்கும். கடன் கொடுத்தவங்க கூட கடன் வாங்கினவங்க இது சார்ந்த சிக்கல் எதனா பிரச்சனை வருமான்ற சந்தேக பயமும் ஏற்படும். இதெல்லாம் செய்யும் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை எதிரொலிப்பதாக இருக்கும். இருந்தும் தந்தை வழி சார்ந்த உறவுகளாம் உங்களுக்கு உதவுதா இருப்பார்கள். கண்டக சனி காலம். ஆன்மீக சார்ந்த ஆட்டம் இருக்கும். அதனால அது தன்னைத்தானே ஒரு விதமான தனிமைப்படுத்திக்கிறது ஏற்படும். இதனால உங்களுடைய சுகமும் சில நேரத்துல பாதிக்கடையும். கணவன் உருவம் சில பல பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட 5, 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு, தென்கிழக்கு.